வணக்கம். ராஜபாட்டை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது கடந்த 13 வாரங்களாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நீங்க எல்லாம் பார்த்து பேராதரவு கொடுத்திருக்கீங்க. இரவு 10 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணி வரைக்கும் போகக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு இத்தனை பேரும், அனைவரும், ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் அத்தனை பேரும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நம்ம இந்த தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில இன்றைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒருவரை பார்க்க போகிறோம். முக்கியமா பெண்கள் அனைவரும் கட்டாயமாக பார்க்க வேண்டிய நிகழ்ச்சி இது. இவர் இந்தியாவிலேயே மிகவும் புகழ்பெற்ற மருத்துவர். தென்னிந்தியாவில் டெஸ்ட் டியூப் பேபி என்று சொல்லக்கூடிய அந்த சோதனை குழாய் மூலம் கருத்தரிப்பு அதை முதல் முறையாக செய்து காட்டியவர். இவர் அதற்கெல்லாம் மேலாக நமக்கு ரொம்ப தெரிந்த மிகவும் நெருக்கமான ஒரு ஆக்டர் ஜெமினி கணேசன், அவருடைய மகள் திருமதி கமலா செல்வராஜ் மருத்துவர். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்க செய்திருக்கக்கூடிய சாதனைகள் அப்படிப்பட்டது. முதல்ல நீங்க டாக்டர் ஆகணுங்கிறது உங்களுக்கு எப்ப முதல்ல தோணுச்சு? எல்லாம் விதின்னு தான் சொல்லலாம். ஆக்சுவலி நாங்க 16 வயசு ஸ்கூல் முடிச்ச சமயத்துல அப்பா கேட்டாங்க ஒரு நாளைக்கு, நானும் அக்காவும் பியானோ வாசிச்சுட்டு இருந்தோம். அப்ப வந்து ஏமா நீங்க நெக்ஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்ல மேல படிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நாங்க 2 பேரும் கல்யாணம் கூடாது, மேல வேணா படிக்கிறோம் அப்படின்னோம். அதாவது அப்போ வந்து மேல படிக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சாய்ஸா இல்லையா? இல்ல, so many years back. சோ அப்போ வந்து இட்ஸ் a taboo. அதாவது யூஸ்வலி 16 வயசு ஆச்சுன்னா உடனே கல்யாணம் பண்ணணும், பெண்கள் வந்து வீட்டை விட்டு ரொம்ப வெளியில வரதில்லை அந்த மாதிரி. பட் நானும் எங்க அக்காவும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கூடாது, மேலதான் படிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்போ இப்போ வந்து நிறைய வென்யூ ஃபார் லேடிஸ். தடுக்க விழுந்தா ஒரு ஜாப் ஆம்பளை பண்ற அவ்வளவு வேலையும் லேடிஸ் பண்றாங்க, இன்க்ளூடிங் கோயிங் டு தி ராக்கெட், ட்ரெயின் ஓட்டுறதுல இருந்து லாரி ஓட்டுறதுல இருந்து. அப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ ஒன்லி டீச்சர் ஆர் மெடிசன், இது 2 தான் டிக்னிஃபைட் ப்ரொஃபஷன், மரியாதைக்குரிய பெண்களுக்குரிய ப்ரொஃபஷன் அப்பாதான். அதனால அப்பா வந்து நீங்க 2த்துல என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க. 2 பேரும் டீச்சிங் வேண்டாம், we want to do medicine. அதனால அப்பா tried hard to push us மெடிசன்ல போடணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. நீங்க படிப்புலயே எப்பவுமே ரொம்ப நல்ல படிப்பாளி அப்படின்னு சொல்லலாமா? எங்க அக்கா வந்து எப்போதுமே நல்லா படிப்பா, நான் வந்து ரொம்ப ஆவரேஜ். அவ்வளவு எனக்கு படிப்புல நாட்டம் போகாது. பட் ஐ பாஸ். ஆனாலும் மருத்துவர் ஆகணுங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு. அது டெஃபினட். இப்பதான் உங்களுக்கு வந்து அவ்வளவு படிச்சு 100 வாங்கணும், அப்பெல்லாம் அப்படி கிடையாது. 60 and above வாங்கினாலே ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் இல்ல, தட் வாஸ் பிக். அதனால அப்படிலாம் அந்த மாதிரி ஓவரா படிக்கணும், இப்படிதான் புத்தக புழு மாதிரி படிக்கணும் கிடையாது. எந்த மெடிக்கல் காலேஜ்ல படிச்சீங்க? நான் வந்து MBBS வெட்டினரி கஸ்டமர் மெடிக்கல் காலேஜ் மணிப்பால். அப்புறம் ஹவுஸ் ஏஜென்சிக்கு எங்க அப்பா வந்து அவ்வளவு வருஷங்களை தனியா விட்டாங்க. சோ வீட்டுக்கு கூட்டின்னு வரணும் எங்க அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால MMC நாங்க சேலரி இல்லாம வி ஜாயின்ட் மெடிக்கல் காலேஜ் ஹவுஸ் ஏஜென்சி இன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சோம். அதுக்கப்புறம் DGO வந்து நான் இது விமன் அண்ட் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்ல படிச்சேன். MD விமன் அண்ட் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்ல படிச்சேன். இது வந்து இந்த மாதிரி பலவேறு டாக்டர்கள் அந்த சமயத்துல இதே மாதிரியான ஸ்பெஷலைசேஷன் பண்ணிருப்பாங்க. பட் உங்களுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி, அந்த இன்ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் as well as இந்த சோதனை குழாய் மூலம் கருத்தரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள போகணுங்கிற ஒரு ஐடியா எப்ப தோணுச்சு உங்களுக்கு? அதுவும் என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து இட்ஸ் ப்ராவிடன்ஸ் இல்ல, நம்ம பண்ற புண்ணியமோ பாமோ அக்கார்டிங்லி உங்களோட பாத்வே வந்து கடவுள் தான் பே பண்றாரு. நான் வந்து என்னைக்குமே பேப்பர் வந்து படிக்கவே மாட்டேன். எனக்கு வந்து ரொம்ப ஆசை, எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி பிராக்டிஸ் பண்ணணும்னு. எங்க அப்பா கிட்ட வந்து 6 கிரவுண்டு எங்க மெயின் ஹவுஸ்க்கும் நுங்கமக்கம் ஹேரோடுக்கும் திருமண நகருக்கும் நடுவில் பிளாட் இருந்தது. எங்க அப்பா வந்து எனக்கு அப்பா ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு சொன்னேன். சோ அப்ப வந்து he said ஓகேன்னு சொல்லி அந்த லேண்ட் எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு. அந்த லேண்டை வச்சு I took 12.5 lakhs and I did ground floor and first floor வந்து கட்டினேன். எங்க அப்பா வந்து பார்த்து அதை டெய்லி பெருமைப்படுவாரு. ஏன்னா அப்பாவோட வீடு பக்கத்து காம்பவுண்ட். அப்ப வந்து தட் டைம் அது முடிச்சுட்டு இனாகிரேட் பண்ணிட்டு எங்க ஹஸ்பண்டோட ரூம்ல ஒரு நாளைக்கு உட்கார்ந்து இருக்குச்சு. ஐ saw into paper. சரி நான் சும்மா அப்படி எடுத்து கையில பார்த்தா ஃபர்ஸ்ட் அதுல லண்டன்ல போன்ஹால் சென்டர்ல இந்தியாவின் உலகத்தோட முதல் சோதனை குழாய் குழந்தை லூயிசா பிரவுன் வாஸ் born அதுல இருந்துச்சு. ஐ வாஸ் சோ ஷாக்ட். எந்த மாதிரினா அதுல போட்டிருந்தது 2 டியூபும் அடப்பட்டிருந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒண்ணு உதவுன்னு. அதுலதான் கரு இணை குழாய்ங்கிறது சொல்றது. அதுல வந்து உயிரணுக்களும் கருமுட்டையும் இணைந்து உருண்டு திருப்பி கர்ப்பப்பையில போய் விழும். சோ எனக்கு அது ஏற்கனவே எனக்கு வந்து
சொல்லுவாங்களே ராசின்னு சொல்லி, நான் சும்மா மருந்து கொடுத்தாலே நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க பிரெக்னன்சி ஆயிடுவாங்க. அதனால நான் சொன்னேன், அதுல ஐயோ என்கிட்ட நிறைய அந்த மாதிரி இருக்காங்களே டியூப் அடப்பட்டு, அப்ப இவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தோணிச்சு. அப்ப ஐ ரோட், எங்க அக்கா அமெரிக்கால இருந்தாங்க, என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு லண்டன்ல இருந்தா, அப்புறம் என்னோட டீச்சர் டிராயிங் அண்ட் பெயிண்டிங் டீச்சர் ஆஸ்திரேலியா மெல்பர்ன்ல இருந்தாங்க. சோ 3 பேருக்கு நான் லெட்டர் போட்டேன், எனக்கு இந்த மாதிரி சோதனை குழாய் குழந்தை பண்ணணும், அதனால நீங்க யாராவது பண்ணுவாங்கன்னா எனக்கு சொல்லுங்களேன். என் ஃப்ரெண்டு தர்மவல்லிட்ட, உன்னோட லண்டன்ல தானே பிறந்தாங்க அந்த குழந்தை, எனக்கு விசாரிச்சு சொல்லுங்கன்னு. அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி லெட்டர் போட்டா. எங்க அக்கா பதிலே போடல. என்னோட டீச்சர் as a true teacher she wrote to me and told me, இங்க கால் பிரவுன் ஒருத்தர் இருக்காரு மொனாஷ் இன்ஸ்டிடியூட் இடத்துல, ஒருத்தர் சொல்லி கொடுக்கறாரு இதுக்குன்னு, சோ நீங்க ரைட் டு ஹிம் சொல்லி அட்ரஸ் கொடுத்தாங்க. அதனால ஐ ரோட் டு ஹிம் அண்ட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ். அவங்க எனக்கு உடனே லெட்டர் அனுப்பிச்சு, இந்த மாதிரி we have a கோர்ஸ் நவம்பர்ல, நான் ஏப்ரல் மே அந்த மாதிரி போட்டேன்னா அவங்க நவம்பர்ல கோர்ஸ் இருக்கு, இவ்வளவு ரூபாய் ஆகும், எல்லா டீடைல்ஸ் கொடுத்திருந்தாரு. I was so thrilled. எனக்கு அவ்வளவு ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, நான் ஸ்பெண்ட் பண்ணலாமா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த கொஞ்சம் பணத்தை எல்லாம் எடுத்து போட்டு நான் புக் பண்ணிட்டு ஐ வென்ட். That's where my beginning. அப்படிதான் ஆரம்பிச்சது எனக்கு. அது எவ்வளவு மாச கோர்ஸா இருந்தது? அது ரொம்ப ஷார்ட்டா இல்ல லாங்கா? அது கோர்ஸ் அது ஒரே ஒரு வாரம் தான் அவ்வளவுதான் ஆக்சுவலி. அண்ட் அப்பதான் ஒரு வாரம் உலக மாநாடு, அதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரியானது. இட்ஸ் கான்ஃபரன்ஸ் முன்னால ஒர்க் ஷாப் சொல்லுவாங்க, 1 வீக். இங்கெல்லாம் ஒரு 4-5 டேஸ் வைப்போம், அங்க ஒரு வாரம், அதாவது சாட்டர்டே டு சாட்டர்டே வச்சுக்கோங்க. ஒரு ப்ரீ கான்ஃபரன்ஸ் ஒர்க் ஷாப், அவ்வளவுதான். அது ஆக்சுவலி எங்களோட பேட்ச்ல ஒரு 60 பேர் இருந்திருப்பாங்க, ஆல் ஓவர் தி வேர்ல்ட், எல்லா உலகத்துல இருந்து எல்லா இடத்துலயும். நான் அங்க போய் தான் எனக்கு தெரிஞ்சது, எங்க இந்தியால இருந்து நாங்க 4 பேர் போயிருந்தோம். நான் ஒண்ணு, அப்புறம் டாக்டர் நஹோங்கர்னு ஒருத்தர், பாம்பேல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு இடம், பாம்பேல இருந்து 2 பேர், டாக்டர் சரளா கனாத்ரா அண்ட் டாக்டர் சதீஷ் திப்ரிவாலான்னு 4 பேர் போனோம். ஸோ வாஸ் வெரி ஹாப்பி. ஐயோ நான் தனியா இருக்கேனே, ஒரு ஃபாரின் கண்ட்ரில நான் தனியா எங்கேயும் போனது இல்ல. ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு see the 4 Indians. 4 பேர் 4 இடத்துல தங்கி இருந்தோம். எனக்கு என்னோட அந்த எட்வர்ட் ஹாஸ்பிட்டல், குவீன் எலிசபெத் ஹாஸ்பிட்டல், 2 ஹாஸ்பிட்டல் அந்த மொனாஷ் யூனிவர்சிட்டி இப்போ ஒன்னா இருக்கு. அப்போ அது பக்கத்துலயே எனக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல எங்க சொன்ன டீச்சர், டிராயிங் அண்ட் பெயிண்டிங் டீச்சர், அவங்களோட பிளாட் அங்க இருந்தது. சோ நான் அங்க இருந்துட்டு நான் நடந்து போகக்கூடிய தூரம். அவர் அவங்க கிறிஸ்துமஸ்க்காக இங்க சென்னை வந்துட்டாங்க. சோ என்னோட வீட்டுல நீயே வச்சுக்கோ, நீ இரு, உன்னோட போட்டோ அங்க உள்ள எல்லாருக்கும் காமிச்சிருக்கேன், ஆனா நீ பயப்படாத, தனியா இருக்கேன்னு. நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். இல்ல நீ போ, அந்த டாஸ்ன்னு ஒரு பையனுக்கு உன் போட்டோ கொடுத்திருக்கேன், அவன் ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு போவான், பயப்படாத தைரியமா இருன்னு என் வீட்டுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணி சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டா. சோ அங்க போயிட்டு ஏர்போர்ட்ல நான் ஒத்திதான் புடவை கட்டி நிக்கிறேன், எல்லாரும் பேண்ட் ஷர்ட், எனக்கு அப்படியே இந்தியன் நின்று பயந்து இருக்கிறச்சு, யாருமே இல்ல. ஐயோ நான் எப்படி திருப்பி இந்தியாவுக்கு போறது, நான் என்ன பண்ணுவேன்னு நினைச்சேன். அப்ப குள்ளமா ஒரு சேப்பா ஒரு பையன் குடுக்குன்னு ஓடி வந்துட்டு, ரொம்ப சாரி நீங்க தானே டாக்டர் கமலா, அப்பான்னு பெருமூச்சு விட்டேன். அப்புறம் என்ன கூட்டின்னு போய் என்னோட ரூம் எதுன்னு காமிச்சு, மில்க், சீஸ், பிரெட் எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் ரூம காமிச்சிட்டு, இத்தனை மணிக்கு சாப்பாடு, இத்தனை மணிக்கு இது எல்லாம் சொல்லி கொடுத்தான். இறங்கின உடனே அங்க போய் அன்னைக்கு நைட் அவனை விட்ட உடனே நான் தூங்கிட்டேன். ஐ forgot. ஐயோ காலம்பர கரெக்டா 8 மணிக்கு தூக்கி வாரி போட்டு எழுந்தா 8 மணிக்கு கிளாஸ். அப்படியே அவசரமா பல்ல தேய்ச்சிட்டு ட்ரெஸ் மாட்டிட்டு ஐ ரேன். நல்லோட பக்கத்துல இருந்ததுனால உடனே போய் சேர்ந்துட்டேன். அந்த 2 மினிட்ஸ் லேட்டா பட் போயிட்டேன். அதுல இருந்து அப்புறம் அங்க அலாரம் வச்சுட்டு ட்ரெயின் பண்ணிட்டு நான் எப்படி தனியா போகணும், அங்க இருக்கிற ஆளுங்களை கொஞ்சம் பிடிச்சி கொஞ்சம் பண்ணி எப்படியும் அந்த ஒரு வாரம் கிளாஸ் முடிச்சிட்டேன். ஆனா ஒண்ணுமே புரியல, அவன் பேசின அந்த பாஷை புரியல, அப்புறம் எல்லாமே புரியல, அந்த ஆக்சன் புரியல. அப்புறம் அதே மாதிரி சாப்பாடுக்கு அங்க வைன் அண்ட் ஆரஞ்சு ஜூஸ், ரெண்டும் ஆரஞ்சு எனக்கு அலர்ஜி, வைன் சாப்பிட மாட்டோம், எல்லாம் நான் வெஜிடேரியன், ஒன்லி பிரெட், சீஸ், சாலட், அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டமா இருந்தது. 2 பேர் கூட இருந்ததுனால எல்லாருமே வெஜிடேரியன்ஸ். அவங்கள கெஞ்சி நாங்க கொஞ்சம் உருளைக்கிழங்கு, சீஸ் ஏதாவது கொடுங்க, கேரட், வெஜிடபிள்ஸ் கொடுங்கன்னு சொல்லி மேனேஜ் பண்ணிட்டோம். எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், அங்கேயே ஒரு டேப் ரெக்கார்டர் கேசட் வாங்கிட்டு. ஆனா அதை போட்டு பார்க்கவே டைம் இல்ல, எதுவுமே புரியல. எனக்கு ஒரே துக்கமா அடைச்சிருச்சு. இவ்வளவு செலவு பண்ணி வந்திருக்கோம் ஒரு வாரம், இவ்வளவு ஆசையோட, பட் என்ன நடக்குதுன்னே தெரியல. சோ அவங்க பெரிய ஒரு மேனுவல் கொடுத்திருந்தாங்க, அதை திறந்து கூட அங்க பாக்கல. அந்த பிராக்டிகலா எதுவும் செய்யலையா?
பண்ணினோம். அவங்க வந்து மைஸ் இல்ல எம்பிரியோஸ் எலி அதோட முட்டை எப்படி எடுக்கணும்னு காமிச்சிட்டு அதை வந்து பிக் பண்ண எல்லாம் கொடுத்தாங்க. பட் உங்களுக்கு வந்து அது மட்டும் நான் ஒத்தி புரியாது. அங்க 10 பேர் சேர்ந்து 12 பேர் ஒரு டீம் இருக்கணும். ஏன்னா ஒருத்தர் முட்டையை பொறுக்கி கொடுக்கணும், அந்த தண்ணியை ஒருத்தர் கொடுக்கணும், அதுல இருந்து முட்டையை ஐசோலேட் பண்ணணும், அதை ஒரு கல்சி மீடியத்துல போடணும். அது மாதிரி பல ஸ்டெப்ஸ் யூ நீட். பட் ஆல்சோ நீங்க படிச்சிருக்கிற அந்த பேசிக் மெடிசின்ல இருந்து இது வந்து ஒரு கன்சிடரபிளி அட் ஹையர் லெவலாக இருந்திருக்கும் இல்லையா? நோபடி நியூ. அப்ப இந்தியால யாருக்குமே இதை பத்தியே தெரியாது. எனக்கு முன்னால ஒரு பேட்ச் வந்து இதுல ட்ரெயின் ஆயிருக்காங்க, அதுவே யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, எனக்கு எதுவுமே புரியல. அப்புறம் சரி ரொம்ப துக்கமா ரொம்ப டிப்ரெஸ்டா இவ்வளவு பணம் சொல்லி போட்டோம், கையில காசே இல்ல, நம்ம இப்படி வரும் வெறுங்கை வெங்கடமான்னு வரோமே, என்னத்த சொல்றது என்ன பண்றது. அப்புறம் நான் சமாதானப்படுத்தினேன், சரி இதெல்லாம் நம்ம லைஃப்ல பாத்து இருக்க மாட்டோம், எங்க ஆஸ்திரேலியாவுக்கு வரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துப்போம். அப்புறம் ஐ சா எல்லாத்தையும் கண்ணால பார்த்தேன். சென்னைக்கு வந்து எனக்கு ஒரே துக்கம். நான் வந்து சரி இதோட நம்ம பாத்துட்டோம், பணம் போச்சு அதோட ஓவர்னு சொல்லி நினைச்சிட்டேன். ஆனா இறங்கின உடனே எனக்கு பெரிய ஷாக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து தினத்தந்திலையும் ஹிந்துலயும் வெல்கம் பேக் ஆஃப்டர் இன்விட்ரோ சோதனை குழாய் குழந்தையில தேர்ச்சி பெற்று வந்திருக்கும் டாக்டர் கமலாவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டாங்க. அது தவிர்த்து ஒரு பேஷண்ட் 1 மாசமா ஹாஸ்பிடல்ல கார்டியக் பேஷண்ட், அவரும் அது பக்கத்திலே போட்டாரு. சரி, எனக்கு ஷாக். நான் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணீங்க, ஒரே அழுக, வீட்டுல கலட்டா, யாருக்கும் தெரியாம நான் வரணும், இத பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது, இதோட நான் மறந்துடணும் அப்படின்னு தானே நினைச்சு வந்தீங்க, இப்படி ஏன் பப்ளிசை பண்ணீங்க, இப்ப யாராவது வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு. மறுநாள் யூ ஒன்ட் பிலீவ் ஒரு கியூ எங்க ஹாஸ்பிடல் பெரிய கியூ, அண்ட் வயசானவங்க ஹேர் நரைச்சவங்க இவங்க பெரிய ஃபைல்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. நீங்க வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துருவீங்க அவ்வளவு நம்பிக்கையில ஒரு பெரிய கூட்டம் வந்து. ஆமா, ஐ டென்ட் எக்ஸ்பெக்டட், கொஞ்சம் கூட நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் சரி இப்ப என்ன பண்றது, எனக்கு வந்து காலம்பரை வந்து உட்கார்ந்தேன், வரிசையா ஒவ்வொருத்தரா வராங்க, இவ்வளவு பெரிய ஃபைல்ஸ், தனியா உட்கார்ந்துருக்கேன் ஒரு கேர்ள சும்மா ஹெல்ப் பண்றதுக்கு. ஒவ்வொரு பேஜா பார்த்து ஒரு கேஸ் பார்க்க எனக்கு 1/2 hour மேல ஆயிடும். அப்புறம் அவங்க வந்து கால் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, டாக்டர் நீங்க வந்துட்டீங்க, இனிமே எங்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கணும்னே. எனக்கு வந்து முடியாது, நான் பண்ண போறது இல்லன்னு சொல்றதுக்கு வாயே வரல. இப்பதான் வந்திருக்கேமா, ஒரு கொஞ்சம் மாசம் ஆகும், ஒரு 6 மாசம் அப்படி டெஃபினட்டா உங்களை கூப்பிடுறேன். அப்போ மனநிலை எப்படி இருந்தது? அதாவது ஒரு பக்கம் அந்த லேக் ஆஃப் கான்பிடன்ஸ், இன்னொரு பக்கம் நீங்க தான் தெய்வம் அப்படின்னு காலைய விடுறாங்க. ஆமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதை விவரிக்கவே முடியாது, என்னால முடியாதுன்னு சொல்ல மனசே வரல. பட் the real first experiment or actual surgery or அது என்ன சர்ஜரி சொல்றதா, ஓகே, இன்விட்ரோ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பண்ற அதுக்கு நேரா கட் பண்ணி போயிரும், அத சொல்லுங்க எனக்கு. ஃபர்ஸ்ட் அது வந்து ஆக்சுவலி இவ்வளவு குழப்பம் இருக்கு. So இந்த கேஸ் நீங்க ஒரு கேஸ் எடுக்கிறீங்க, ஆக்சுவலா அது எப்படி இருந்துச்சு? It took me almost a year. திருப்பி I had to go to திருப்பி ஆஸ்திரேலியா போக வேண்டியிருந்தது. அமெரிக்கா போய் சாமான கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்க்க வேண்டியிருந்தது. சிங்கப்பூர்ல போய் நின்னு கத்துனே 1 year ஃபுல்லா. ஓகே, சோ உடனே நீங்க இறங்கல இந்த இல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க டக்குனு மவுண்ட் எவரெஸ்ட் போக முடியாதே, எதுவா தானே ஏறணும். சோ இன்ஸ்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு அத ஃபர்ஸ்ட் நான் ஐ கலெக்டட் ஆல் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் தட். அத போய் ஒன்னொன்னா குருவி சேர்க்கிற மாதிரி வாங்கிட்டு அதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு என்னோட கேர்ள்ஸ ட்ரெயின் பண்ணினேன். அவ ட்ரெயின் பண்ணிடுவா, உடனே விட்டுட்டு போயிடுவா, அப்புறம் ட்ரெயின் பண்ணுவா, விட்டுட்டு போயிடுவா. அப்படியே ஐ ஹேட் டு கோ த்ரூ லாட் ஆஃப் ட்ரபிள். அப்புறம் செமன் கலெக்ட் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ண கத்துனேன். ஐ யூஸ் டு கோ டு இது வெட்டனரி ஹாஸ்பிட்டல். அங்க போய் அங்கதான வந்து இந்த ஆடு மாடுகள் பர்టిక్యులர்லி அங்க போய் அங்க இருக்கிற டாக்டர் வந்து நான் ஆசிட் பண்ணா உங்களால எக் பொறுக்க முடியுமான்னு கேட்பேன். அப்புறம் சீமன் ஃப்ரீஸ் பண்ண வந்து ஒரு கேர்ளை கொண்டு போய் அங்க விடுவேன், ட்ரெயின் பண்ணி கொடுங்க. உடனே அந்த மாசம் அவ போயிடுவா, அடுத்த மாசம் இன்னொருத்தையும் கூட்டு போவேன், அடுத்த மாசம் இன்னொருத்தர. உடனே அவர் சொன்னாரு, ஏமா நீ இப்படி கஷ்டப்படுற, நீ கத்துக்கோயே, நீ ஏன் ஒருத்தரையா ட்ரெயின் பண்ற. நான் இப்படி எல்லாத்தையும் பண்ணேன், இல்ல நீ பேசிக்கா கத்துக்கோ அப்படின்னு. சோ நானே சீமன் ஃப்ரீஸ் பண்ணலாம் கத்துட்டேன். அப்புறம் அந்த மைஸ் எக்ஸ் இல்ல ஹியூமன் மேல எப்படி பண்றது, சோ அங்க போய் மைஸ கெஞ்சி வாங்கி அதை வளர்த்து அது என்கிட்ட 100 மைஸ் மொட்டை மாடியிலேயே வந்துருச்சு. அப்புறம் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு சர்வெண்ட்டை ட்ரெயின் பண்ணினேன் வயிற்றுல ஊசி போட. அப்புறம் அதை சாக்ரிஃபைஸ் பண்ற டைம் வரைச்சே எனக்கு டைம் இருக்காது, ஐ பிகேம் சோ பிஸி. அப்ப வந்து அது நிறைய குட்டி போட்டுருச்சு. அட் ஒன் ஸ்டேஜ் வெட்டனரி ஹாஸ்பிட்டல் அதை டொனேட் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம ஹியூமன் ஸ்பார்ம்ஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அப்படி எப்படி எப்படி பண்ணி கடைசியில இஃப் ஐ எம் ரெடி டு டூ ஆன் ஹியூமன் பீயிங்ஸ் மேல பண்ணலாங்கிறச்சு. ஃப்ரம் பாம்பே ஒரு டாக்டர்
கிட்டேருந்து ஹெல்ப் கேட்டு நீங்க தயவுசெய்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வர வச்சு இன்னொருத்தர் இங்கேருந்தே ஒரு எம்பிரியாலஜிஸ்ட் பிடிச்சி நான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கேசஸ் 6 கேஸ் பண்ணினேன். அதுல வந்து 3 பேர் பாசிட்டிவ் வந்தது. 50% அவ்வளவு பாசிட்டிவ் வரவே வராது. அது எப்படி வரும் சொல்லிட்டு உடனே நான் திருப்பியும் பைத்தியம் மாதிரி கேஸ் பார்த்துட்டே இருக்க நடுவுல 1 hour கழிச்சு யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணலாம், பாசிட்டிவ் வரும். அது எப்படி வரும் திருப்பியும் பண்ணுவேன் பைத்தியம் மாதிரி. அப்புறம் கடைசியில என்ன பண்ணலாம் சொல்லி அந்த லேடிஸ்க்கு வந்து 38 days சாக் பாக்கணும். பார்த்தா ஒத்திக்கு ரெட்டை குழந்தை இருந்துச்சு. நான் பண்றச்சே என் ஃப்ரெண்டு ஷாம்ல வச்சு ப்ரூஃப் போடணும் இல்லையா, இனி சயின்டிபிக் ஒருத்தர் வந்து சாட்சி கொடுக்கணும். சோ அவங்கள ஒண்ணு பண்றச்சே அவளுக்கு இதை பத்தி தெரியாது. இருந்தாலும் உள்ள கூப்பிட்டு அவங்கள வந்து நீங்க வந்து பாருங்க நான் பண்றத. சோ எம்பிரியோஸ் காமிச்சேன், ப்ரோ நியூக்ளியர் ஸ்டேஜ். சரோஜான ஆந்திரால இருந்து ஒரு பெண்ணுக்கு அது பண்றச்சு அது கிஃப்ட் ப்ராஸ் பண்ணினேன், ப்ரோ நியூக்ளியர் ஸ்டேஜ் டிரான்ஸ்ஃபர். அவங்கள பார்த்து சொல்லி நான் பிக்சர்ஸ் எடுத்துட்டேன். அப்புறம் பொன்னாரமூர்த்திக்கு எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணினேன், அவங்க அது விட்னஸ். அப்புறம் இன்னொரு லேடிக்கு வந்து டோனர் ஊசைட் ப்ரோக்ராம் எல்லாமே ஒரே ஷிப்ட்ல பண்ணினேன். இத பத்தி கொஞ்சம் நம்ம டீடைலாவே அடுத்து பேசுவோம். பட் நீங்க இந்த ஃப்ளோல கண்டினியூ பண்ணிடுங்க அப்படியே. சோ இது பண்ணீங்க, இதெல்லாம் பண்ணீங்க. அது பண்ணிட்டு எங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் வந்து 3 பேருக்கும் சாக் வந்துச்சு. அந்த ரெட்டை குழந்தை குறப்பிரசவம் ஆயிடுச்சு 7.5 மாசத்துல. அந்த பேபி ஒன்னு 1 மாசத்துல இருந்தது, ஒன்னு 15 நாள் இறந்துருச்சு. ஓன அழுக, நான் என் ஓன் குழந்தைங்க இறந்த மாதிரி. அப்புறம் பொன்னாரமூர்த்தி கண்டினியூ அந்த டோனர் ஊசைட் ப்ரோக்ராம் பண்ணின ஒரு லேடிக்கு டியூப்ல போட்டது எக்டோபிக் பிரெக்னன்சி ஆயிடுச்சு. அதை வெட்டி எடுக்க வேண்டி வந்துச்சு. இந்த பொன்னாரமூர்த்தி கடைசியில டெலிவர் அண்ட் தட் வாஸ் மை பிக் ரொம்ப பெரிய பிரேக் த்ரூ ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் டெஸ்ட் பேபி. இத பத்தி ஃபுல் விளக்கம் நான் வந்து ட்ரீம் கம் ட்ரூங்கிற புக் தமிழ் இங்கிலீஷ்ல எழுதிருக்கேன். அது இந்த 6th form அந்த ஸ்கூல் முடிச்சு போறாங்கல்ல, முன்னுக்கு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புக் வந்து ஒரு ரியல் எக்ஸாம்பிள். அந்த முதல் குழந்தைய பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி தோணுது? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்ஃபேக்ட் ஐ ஹேவ் போட்டோகிராஃப்ஸ் அண்ட் வீடியோ. அதுல அந்த குழந்தைய வெளியில வந்து ஓன அழறேன். எங்க அப்பா என் தங்க டெல்லியில இருந்து வந்திருந்தா எல்லாரும் என்ன ஆச்சரியமா எல்லாரும் அப்படியே நான் பாக்குறா. இட்ஸ் சோ நேச்சுரலிஸ்டிக். ஒவ்வொரு தடவை நான் பாக்குறச்சே வந்து ஐ ரீகனெக்ட். ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்மளுக்கு. ஏன்னா அந்த சமயம் இன்னும் 2 ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு குரூப் ஃப்ரம் அமெரிக்கால இருந்தும் இன்னொரு குரூப் ஃப்ரம் சிங்கப்பூர்ல இருந்தும் நான் கத்துண்ட இடத்துல இருந்தே இந்த குரூப்பும் வச்சுன்னா அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த வசதி பணம் இல்ல. சோ அவங்களுக்கு எல்லாம் வரல, ஆனா எனக்கு கிடைச்சது. So happy that God is always with you. கஷ்டப்பட்ட நிஜமா அவளுக்கு பயன் உண்டுங்கிறது மட்டும். அதை தாண்டி அந்த பர்சனல் இன்வால்வ்மெண்ட், அதாவது இத நீங்க பண்ணாமலேயே ஒரு மெடிக்கல் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதுக்கு அப்பாவும் காரணம். அப்பா சொல்லுவா, நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் போனோம்னு இருக்க கூடாதுமா. யூ மஸ்ட் புட் யுவர் ஃபுட் பிரிண்ட் இந்த டைம் ஆஃப் லைஃப். நீ ஒத்தின்னு வந்து காமிக்கணும் அப்படின்னு எங்க எல்லாருக்குமே சொல்லுவாங்க. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். நான் இந்த தொழில நல்லா இருக்கேன்னா எங்க அக்கா அமெரிக்கால ரேடியோ ஆன்காலஜிஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட். என் தங்க நாராயணி கணேஷன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதுறாளே, ஸ்பீக் இங்கிலீஷ் இஸ் வெரி குட். என் இன்னொரு தங்க ஜிஜி, ஷி இஸ் ஆல்சோ ஜர்னலிஸ்ட், வெரி நைஸ் அண்ட் டாக்டர். ஸோ ஆல் ஃபோர் ஆர் ஷைனிங் இன் அவர் ஓன் வே. அப்கோர்ஸ் ரேகா, யூ நோ. இதுல நிறைய அடிப்படை சந்தேகங்கள் எனக்கு கொஞ்சம் இருக்கு. முதல்ல வந்து இந்த ஹோல் இந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இயற்கையா குழந்தைகள் யாருக்கு ஏன் பிறக்கிறது இல்ல? நீங்க எதுக்காக இந்த ஒரு டெக்னாலஜிக்குள்ள போகணுங்கிற தேவை ஏன் ஏற்படுது? சாதாரணமா இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தானே. நேச்சுரல் ப்ராசஸ். இப்போ வந்து மோஸ்ட்லி என்ன ஆகுது, எல்லாரும் இண்டிபெண்டா இருக்கணும், படிக்கணும், அப்புறம் டிபெண்ட் பண்ணக்கூடாது யார் மேலயும். சோ அவ வந்து மேரேஜ் ஏஜ் வந்து எல்லாம் குடும்பத்தை சப்போர்ட் பண்ணணும். மேரேஜ் ஏஜே ஆட்டோமேட்டிக்கலி தள்ளி போயிடுது. அந்த காலத்துல 16, 18, 20 அதுக்குள்ள கல்யாணம் பண்ணாங்க. இப்ப கவர்மெண்டே 20 years போட்டாச்சு. அண்ட் வித்தின் 25 years வந்து தே ஷுட் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கணும். இப்ப எல்லாருமே 28, 30, 32, 34க்கு போயிடுது. சோ உங்களுக்கு ஃபெர்டிலிட்டியே மேக்ஸிமம் இஸ் 20 to 25. அது போயிடுது. சோ 25 to 30 சுமார். அத முக்காவாசி பேர் above 30 தான் வர்றாங்க. அண்ட் அதுல என்ன பண்றாங்க அபத்தமா என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அவங்க எவ்வளவு ஃபர்டைல் அவங்களுக்கே தெரியறது இல்ல. தெரியாமே உயிரணுக்கள் இருக்கா இல்லையா, மென்ஸ்ட்ரேஷன் கரெக்டா ஆறுதா இல்லையா, முட்டை வருதா இல்லையா, ஒண்ணுமே தெரியாது. அதுல ஒரு ஆக்சிடென்ட்லி ஒரு பிரெக்னன்சி ஆச்சுன்னா அவங்க வந்து அபார்ஷன் பண்ணிடுறாங்க. சோ அவங்க நியாயப்படி கரெக்டா அபார்ஷன் பண்ணினா உங்களுக்கு வந்து சரியா வரும். பட் அவங்க ஏதான பண்ணிட்டு டியூப் வந்து பிளாக் ஆயிடுது அவங்களுக்கு. அவங்க டியூப் பிளாக் ஆகுறதே என்ன ஆகுது, அவங்களுக்கு பெர்மனன்ட் ஸ்டெரிலைசேஷன் ஆன மாதிரி, அவங்களுக்கு கரு முட்டை சீரா வராது, கரிநீ குழை அடுப்பிட்டு அவங்களுக்கு நிரந்தர மலட்டு தன்மை ஆயிடுது. சோ அவங்களை அறியாம பல விஷயங்கள் பண்ணிடுறாங்க. சோ யூஸ்வலி மேரேஜ் வந்து
25 பண்ணினா பெஸ்ட். அண்ட் தே ஷுட் ஆல்சோ பிளான். உடனே 1 இயர் கணவன் மனைவி ஒருத்தர் புரிஞ்சுட்டு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா உடனே குழந்தை பெற்றுக்கணும். அப்புறம் ஏன்னா அப்பா அம்மாவும் யங்கா இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா குழந்தைகளை பார்த்து வளர்க்கறதுக்கும். இப்ப வந்து எல்லாரும் நியூக்ளியர் தனித்தனி குடும்பமா போயிடுறதுனால இங்க விடணும் அங்க விடணும். அது இல்லாம தாய் தந்தர்கிட்ட பெத்த குழந்தைய வச்சா அவங்க நல்லா பாத்துப்பாங்க. இவங்களும் சின்ன வயசுல கல்யாணம் ஆயிட்டு போனா அவங்களும் பாத்துக்கிற அளவுக்கு வசதி இருக்கும், உடம்பும் ஹெல்த்தியா இருக்கும். அது ரியலைஸ் பண்ணாம நிறைய தப்பு மேலும் மேலும் தப்பையே பண்றாங்க. அப்ப இந்த இப்ப இருக்கிற அந்த ஒர்க் முறை, அந்த ஒரு லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ், அதெல்லாமும் இதுல ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துதா? இப்ப என்னன்னா, இப்ப போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு யாருக்கும் இல்ல. வந்த உடனே தனி வீடு வேணும், கார் வேணும், ரெஃப்ரிஜரேட்டர் வேணும், ஏர் கண்டிஷன் வேணும், குழந்தை வந்து பெரிய இடத்துல வளரணுங்கிறச்சே அவ அந்த லைஃபே போட்டு விட்டுறா. நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்குமான இந்த மருத்துவத்துல என்ன பெரிய மாற்றம் வந்திருக்கு? என்ன மாற்றம்னா, ஃபர்ஸ்ட் என்னோட முதல் டெஸ்ட் பேபி வந்து 24 வருஷம் ஆச்சு. அப்ப நான் ஒத்தி தான் சென்டரா இருந்தேன், வேற யாரும் அப்படியே ஒண்ணும் இல்ல. அப்புறம் 1-2 வர ஆரம்பிச்சது. இப்ப என்னன்னா டீ கடை மாதிரி ஒவ்வொரு கார்னர் இருக்கு. அதுதான் பெரிய சேஞ்சு. இது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட ஓன் டீம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபார்ம் பண்ணினேன். ஆனா எப்படி எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க அண்ட் எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க, ஏன்னா மெடிக்கலி எத்திக்கலி நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. எந்த டாக்டருமே அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா டாக்டர் தொழில அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறதுக்கு இடமே கிடையாது. நான் சொல்ல முடியுமா நான் தான் பெஸ்ட் டாக்டர் என்கிட்ட வாங்கன்னு சொல்ல முடியுமா? யாருக்கு ஒன்னாலும் அடிசா இருக்கும் இல்லையா? சோ வி கேனாட் சே. நீங்க தான் சொல்லணும் இந்த டாக்டர் நல்ல டாக்டர், அந்த டாக்டர் நல்ல டாக்டர், எலும்பு டாக்டர் அவங்க நல்ல டாக்டர். பப்ளிக் சொல்லணும். ஒருத்தர் வாய் வழியா இன்னொருத்தர் வந்து இந்த டாக்டர்கிட்ட போங்கன்னு சொல்லணும். யூ கேனாட் அட்வர்டைஸ். அதனால அதுவும் கேம்ப்ஸ் எல்லாம் இதுல நிச்சயமா மருத்துவத்துல கேம்ப்ஸ்ங்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அது பண்றதா இருந்தா ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். நீங்க தான் கேம்ப்ஸ்ல என்னெல்லாம் வருதுன்னு பாக்குறீங்களே, உங்களுக்கு நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அதனால இதுல வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா இட்ஸ் a டீம் ஒர்க் அண்ட் நடக்கிறது இல்ல இப்ப நீங்க சொல்றபடி. பிகாஸ் இது வந்து நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியோ தனியா ரோட்லயோ ஒரு ஷெட்லயோ பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. இதுல வந்து ஒரு டீம் வந்து இதுக்குன்னே தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இதுதான் உயிர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேஷண்ட்க்கு நமக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி அவளுக்கு பண்ணணும். அப்பதான் நீங்க இதுல சக்சஸ் வர முடியும். இல்லைன்னா அவ பணத்தை தொலைச்சிடுறா, உடம்பையும் ஹெல்த்தையும் போயிடுது, பணமும் போயிடுது, மனசும் விரக்தி ஆயிடுது. கடைசியில அப்புறம் தே கம் சம்வேர்னா இது கஷ்டம். அவங்க நிறைய தப்பு பண்ணிட்டு வரைச்சே நம்மளுக்கு உதவுறது வந்து கஷ்டமா இருக்கு. சோ எப்படி அவங்க வந்து ஒரு சோதனை குழாய் மையம் சூஸ் பண்ணணும்னா, நாங்க முதல்ல இருந்து இந்த ரிஜிஸ்ட்ரி, நேஷனல் ரிஜிஸ்ட்ரின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க ஆக்சுவலி கூகுள் பண்ணாலே கிடைக்கும். எது ரூல்ஸ் ரெகுலேஷன், எந்த மாதிரி ஒரு சென்டர் செயல்படணும் எல்லாமே இருக்கு. அப்புறம் லீகலி யூ ஹேவ் சர்டன் ஃபார்ம்ஸ் அவங்க கையெழுத்து போட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன பண்றோம் தெரிஞ்சுட்டு அவங்க ஃபில் பண்ணணும். இப்போ இந்தியால 250 சோதனை குழாய் மையம் இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டுல 151-156 இருக்கு. அதுல வந்து எப்படி ரிஜிஸ்டர்டு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எடுத்துட்டா அதுல 4 சென்டர் தான் ரிஜிஸ்டர்டு. இது எல்லாமே ஒரு விதத்துல ஏதோ ஒரு விதத்துல ஒரு போலி இடம் மாதிரி ஆயிடுது. பேஷண்ட் போறச்சே உங்களோட நேஷனல் ரெஜிஸ்ட்ரி நீங்க ரிஜிஸ்டர்டா, இன்ஃபேக்ட் we should put it outside. சாதாரணமா பேஷண்ட்ஸ் குழந்தை இல்லைன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கேம்ப்ஸ் எல்லாம் பார்க்காம அவங்க வந்து 4 பேர்கிட்ட விசாரிச்சு எங்க குழந்தை பிறந்தது, ஒத்திக்கு குழந்தை இல்லைன்னா உலகத்துக்கே தெரியும். அவளுக்கு குழந்தை பிறந்ததுன்னா உங்களுக்கு எங்க பிறந்தது, எங்க போய் பிறந்தது அப்படின்னு தெரிஞ்சுன்னு அவங்க எந்த சென்டருக்கு வேணாலும் போகலாம். அப்படி பண்ணிட்டா பரவாயில்ல. இந்த பஸ்ல கேம்ப் கூட்டிட்டு போறாங்க, இங்க கேம்ப் ஃப்ரீயா பண்றேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்றதுக்கு கேம்ப்ஸுக்கு நிச்சயமா சோதனை குழாய் குழந்தைக்கு போகவே கூடாது. தனிப்பட்ட முறையில டெலிவரி ஆனவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்கல்ல குழந்தை இல்லாதவங்க, அவங்ககிட்ட போய் நீங்க எங்க போனீங்க, எப்படி பத்தினீங்க, யாரும் நல்லா பாக்குறாங்க அப்படி கேட்டுட்டு அவங்க போறது பெட்டர். ஈவன் டாக்டர்ஸ் ரெஃபரன்ஸ் கூட இல்லாம பேஷண்ட் ரெஃபரன்ஸ் தான் பெஸ்ட். அனுபவப்பட்டவங்க சொல்றதுதான் இயற்கையான நல்ல அட்வர்டைஸ்மெண்ட். ஆக்சுவலி இந்த உங்களுடைய ப்ராக்ரஸ், நீங்க எந்த ஃபீல்ட்ல இருக்கீங்கிறது நல்லா புரியுது. இதுல உங்களுடைய வளர்ச்சிங்கிறது முதல்ல வந்து இந்த டெக்னாலஜி கத்துட்டீங்க, அதன் பிறகு இதை வந்து நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சீங்க, தென் கண்டினியூஸா சக்சஸ் வந்துட்டே இருந்தது. அதுல ஏதாவது சேலஞ்சஸ் நடுவில் வந்ததா உங்களுக்குன்னு? ஒரு சேலஞ்ச் நிறைய சேலஞ்சஸ் வரும். அதுவும் 10 தடவை அபார்ஷன் ஆனவங்க, குழந்தை பிறக்காதவங்க, கண்டினியூஸா 10 தடவை முத்து கர்ப்பானவங்க, அவங்களுக்கு எல்லாம்
ரிசர்ச் பண்ணி எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லி வந்தோம். அந்த ரிசர்ச் பண்றதா என்ன பண்ணுவீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வந்து யூஸ்வலி எல்லாமே எனக்கு புத்தகம் படிக்கவோ டைம் கிடையாது, பிஸி பிராக்டிசிங். கான்ஃபரன்ஸ் போறதுக்கும் கான்ஃபரன்ஸ் நான் போவேன், அது இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் போயிட்டு அங்க எல்லாமே ஏதாவது புதுசா அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கேர்ள்ஸ்க்கு சொல்லி கொடுப்பேன். அது உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு தினமும் நான் மாத்திட்டே இருப்பேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருப்பேன் எந்த இடத்துலயும். சோ லோக்கல் கான்ஃபரன்ஸ்ல நான் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நிறைய அட்டென்ட் பண்ணுவேன். என் பொண்ணையும் போக சொல்லுவேன். இல்ல எனக்கு பிகெஸ்ட் பிளஸ் பாயிண்ட் வந்து என்னோட பெண் பிரியா செல்வராஜ். அவளும் என்ன மாதிரியே படிச்சு பண்ணி ஷி இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் இன் இந்தியா டு டூ த எம்பிரியாலஜி கோர்ஸ். அதுக்கப்புறம் டாக்டர் ரிஷிகேஷ் பை ஃப்ரம் பாம்பே பண்ணினாரு. இது வந்து ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் மை டாட்டர். அவ வந்து பண்ணிட்டு அவ தான் ஃபர்ஸ்ட் இந்தியால, இன்னும் அவ தான் ஃபர்ஸ்ட் அந்த எக் இணையாத எக் எடுத்து அத ஃப்ரீஸ் பண்ணி அதை டாப் பண்ணி அதை இணைய வச்சு 3 பேருக்கு குழந்தை கொடுத்திருக்கா. அது இன்னும் இந்தியால யாருமே பண்ணல, ரொம்ப கஷ்டம். அப்புறம் இப்போ சவுத் இந்தியால அவதான் எம்பிரியோ பயாப்சி, அதாவது குறை பிரசவம் ஆனவங்க, கர்ப்பம் நிக்காதவங்க அந்த எம்பிரியோஸ வந்து வளர வச்சு 3வது நாள்ல ஒரே ஒரு சிங்கிள் செல் 10-12 செல்லா இருக்கும், அதுல லேசரால ஓட்ட போட்டு ஒரே ஒரு செல் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி அது 10 எம்பிரியோ பயாப்சி பண்ணினா 5 குறைபாடு உள்ளது, 5 நார்மல்னு வந்ததும் அந்த 5 நார்மலா இன்னும் 2 நாள் வளர வச்சு அதை 5வது 6வது நாள் அதே பேஷண்ட் போட்டு இப்ப 2 குழந்தை பையனும் பொண்ணும் பிறந்தது எம்பிரியோ பயாப்சி. இந்த மாதிரி நாங்க அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி டெவலப் நாடு என்ன பண்றதோ அதை நாங்க பண்ணிட்டே இருக்கோம். அதுல நேஸ் டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் இந்த உள்வரி ஜவ்வு படிமானம் குழந்தை படிய சரியா இருக்கான்னு பண்றது, ரிசெப்டிவிட்டி டெஸ்ட் பண்றோம், இந்த எம்பிரியோ பயாப்சி பண்றோம். சோ என்னதான் லேட்டஸ்ட் அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்கோ அதெல்லாம் நாங்க பண்ணிட்டே இருக்கோம். அதுக்கு என்னோட பெண் வந்து எங்க ஜெனரேஷன் வாழடி வரத்துக்கு அவ காலடி எடுத்து வச்சுட்டு அவ ரொம்ப நல்லா நடத்திட்டு இருக்கு. நீங்க இந்த எனக்கு ஒரு ஸ்பெசிபிக் அனெக்டோட்டாவே சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டீங்க, சடனா நீங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன், அது வந்து லைஃப் த்ரெட்டனிங்கா கூட ஆயிருந்திருக்கலாம். அப்ப எப்படி அத, ஏன்னா டிபிக்கலி எல்லா டாக்டருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி அதை நீங்க உங்களால என்ன பண்றதுங்கிற ஒரு நிலையில காப்பாற்ற முடிஞ்சதா? அதுதான் நாங்க வந்து ஆப்ஸ்டிடிஷியன் வந்து எல்லாம் ரொம்ப ஸ்பீடா வேகமா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ங்கிறது, அதாவது இந்த பிளேன்ல பிளாக் பிளாக்ஸ் சொல்லுவாங்க பாக்ஸ், அந்த மாதிரி எங்களுக்கு வந்து எப்போதுமே பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எமர்ஜென்சில ஆக்ட் பண்ணும். we are always நைட்டு ஒரு தடவை போன் அடிக்கிறச்சு என் கையில போன் இருக்கும் எப்போதுமே, எப்படி எவ்வளவு லேட்டா தெரியும்னா கூட சப்கான்சியஸா நாங்க awake all the time. அதனால இந்த மாதிரி ஒரு கேஸ் சொல்ல போனா ஒரு கார்டியாக் கேஸ் வந்து she lost 2 children by accident. 2 குழந்தை இறந்து போச்சு. அவளுக்கு ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ். அவ தாய்க்கு ஹார்ட் டிசீஸ், அவளுக்கு ஹார்ட் டிசீஸ். அவ பெத்த 2 குழந்தையும் தொலைச்சிட்டா. ஒரு பையன் பொண்ணும் 2 பையனும் 2 பையன் தொலைச்சிட்டா. ஆக்சிடென்ட்ல போயிடுத்து. அவ குழந்தைக்குன்னு வந்தா அண்ட் அவளுக்கு நாங்க சோதனை குழாய் குழந்தை வழியாக ஒரு குழந்தை தான் கொடுத்தோம். அந்த குழந்தை டெலிவரி வந்து யூஸ்வலி கார்டியாக் கேஸ் வந்து டெலிவரி ஆனதும் they'll go into failure மாதிரி எமர்ஜென்சி வரும். சோ இவளுக்கு வந்து சிசேரியன் பண்ணிட்டு குழந்தை எடுத்துட்டு குழந்தை கொடுத்த போது அவங்க சொன்னாங்க அந்த குழந்தை 2 குழந்தை அவ தொலைச்சா, நான் கொடுத்து 1. ஆனா அந்த குழந்தை பிறந்த நேரம் வந்து ஒரு குழந்தையோடது. அதுக்கு ஒரு மார்க் இருந்துச்சு, அது இன்னொரு குழந்தையோட மார்க். அவங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க, டைம் நீங்க தான் டாக்டர் சூஸ் பண்ணீங்க, எமர்ஜென்சி பண்ணினோம். அப்ப அந்த பிறந்த டைம் ஒரு குழந்தைது, மார்க் வந்து இன்னொரு குழந்தைது. சோ 2 குழந்தை வந்த மாதிரி இருந்தது. ஐ வாஸ் சோ ஷாக்ட். அவளை வந்து போஸ்ட் ஆபீஸ் வார்டுல வச்சதும் திடீர்னு நான் வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தேன். அந்த வெளியில அப்படி வந்தோடனே அந்த பிரதர் வந்து, மேடம் என்னோட சிஸ்டருக்கு வந்து அவங்க அனஸ்தட்டிஸ்ட் பிரதர், அவங்களுக்கு ஏதோ மூச்சு திணறதுன்னு சொன்னாங்கன்னா நான் ஓடி போய் பார்த்தா எல்லாரும் பக்கத்துல இருந்து she went into cardiac arrest. So again cardiac massage and all. நானும் கூட நின்னு எமர்ஜென்சிக்கு எல்லா மெடிசன்ஸ் கொடுத்து we were all anesthetist, 2 anesthetist I always have. எல்லாரும் ஒர்க் பண்ணி எமர்ஜென்சி மெடிசன் கொடுத்துட்டு இருந்தோம். ஓ மை காட், இவர் அனஸ்தெசிஸ்ட் தானே, சோ நீங்களும் உள்ள வாங்க பாருங்க நடக்கிறது. சரி நாங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ண போது மெதுவா she came back to life. இன்னைக்கும் நல்லா இருக்க குழந்தை வச்சுட்டு, பட் we could have just lost the patient just like that. சோ அதுக்கு தான் கடவுளை வந்து I should say நன்றி சொல்லணும். அசம்பாவிதம் நடக்காம எல்லாம் நல்லபடியா நடக்கிறதுக்கு நம்மளோட சின்சியர் ஒர்க்கும் டீம் ஒர்க்
நிறைய பேர் அந்த அனஸ்தெசிஸ் இருந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் டு ஸ்டார்ட் த கார்டியக் மசாஜ், ட்ரிப் போட்டு வென்டிலேட்டர் போட்டு எல்லா வசதியும் இருக்கக்கூடிய இடமா இருக்கணும். சோ எல்லாரும் சேர்ந்து இருந்தாலும் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொன்னீங்க இல்லையா, ரொம்ப அவசியம் ஃபார் டாக்டர். டக்குன்னு பிரசன்ஸ் நான் தனியா இக்கட்டான நிலையில ஒரு நர்ஸை மட்டும் வச்சுட்டு நான் பல பேரை காப்பாத்திருக்கேன். அதுக்கு எல்லாமே பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். திடீர்னு ரத்தமா கொட்டும், கையை வச்சு அமுக்கிண்டு அந்த சிஸ்டர் நீ ட்ரிப் ஆரம்பி, நீ ஆக்சிஜன் போடு அப்படின்னா நம்ம ஒருத்தர் கையை எடுத்தா ரத்தமா கொட்டிடும். அதை வச்சு யூ ஹேவ் டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுக்கெல்லாம் தைரியம் ஃபர்ஸ்ட் வேணும், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும், கடவுளோட அனுகிரகம் என்னைக்குமே இருக்கணும். அது உங்க சென்சர் ஒர்க்ல மட்டும்தான் அவரோட அனுகிரகம் கிடைக்கும். உங்க தந்தை தான் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணி, அதனாலதான் அவருடைய பேரால நீங்க வச்சிருக்கீங்க. உங்க அப்பாவை பத்தி கொஞ்சம் பேசுவோம். அவருடைய அந்த ஆக்டிங் கெரியர் சமயத்துல அதை பார்த்து உங்களுக்கு நீங்களும் ஆக்டிங்குள்ள போகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? இப்பதான் ஜெனரேஷன் பிரகாரம் எல்லாரும் நடிக்கிறாங்க. அப்பெல்லாம் அது பெண்களுக்கு உகந்த தொழில் இல்லைங்கிற மாதிரி எங்க அம்மா எங்களை போத்தி போத்தி வளர்த்தாங்க. ஒரு ஆம்பளைய கண்ணுக்கு நாங்க பார்த்தது இல்ல. அண்ட் எந்த சினிமா மேகசினும் படிச்சது இல்ல, எந்த ரூமும் எனக்கு தெரியாது. ஸ்கூலுக்கு போனா வீட்டுக்கு வருவோம், கூடவே எங்க சின்னம்மா கூட வருவாங்க. அதனால அப்படி தோணவே இல்லை, என்னைக்குமே தோணல. கரியர்ங்கிறது நிச்சயமா சினிமாக்கு வெளியில தான் அப்படிங்கறது அப்பவே இருந்தது. எங்களுக்கு அது நடிக்கணும்னு தோணினதே கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க நீங்க ஏன் நடிக்க வரல, எங்களுக்கு அப்படி தோணினதே இல்ல, நடிக்கணும்னு தோணுது இல்ல. அதை விட இப்ப இந்த தொழில நான் ரொம்ப பாப்புலரா இருக்கேன்னு இங்க அட்லீஸ்ட் அங்க இளமையில தான் பண்ண முடியும். இது நான் வயசாக ஸ்டில் இது பெர்மனன்ட் தொழில் இல்லையா. உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது கேட்கலாமா? கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்க ரொம்ப காலமாக நீங்க தொடர்ந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, அதனால கேக்குறேன். நீங்க அப்படியே தான் இருக்கீங்க, நீங்க அப்பல இருந்து இப்ப வரைக்கும். என்றும் நான் 25. உங்களுக்கு நான் எப்படி தெரியணும்னு அதுதான் அந்த வயசு. இல்ல உங்க அப்பாவும் அதே மாதிரி என்றும் ஒரே மாதிரியான வயதாகத்தான் ரொம்ப காலமாக இருந்தாரு. அது ஜீன்ஸ், எங்க ஜீன்ஸ். அவருடைய நடிப்பை பத்தி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருந்தது? ரொம்ப நேச்சுரல். ஏன்னா அவர் டிராமா வழியா வரல, பாலிடிக்ஸ் வழியா பாப்புலர் ஆகல. அவர் படிச்சவரு, பண்புள்ளவரு, அண்ட் வெரி டிக்னிஃபைட் பர்சனாலிட்டி. லிவ் லெட் லிவ், நீ வாழு மத்தவங்களை வாழ விடுங்கிற பிரின்சிபல்ல ஃபாலோ பண்ணி எனக்கு நல்லது சொல்லி கொடுத்தாரு. டைம் இம்பார்ட்டன்ட், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, தைரியசாலி தான் முன்னுக்கு வர முடியும், உண்மையே பேசணும், எல்லாரோடையும் சமமா இந்த ஹெட் வெயிட்னு ஒண்ணு கூடாது, எல்லாரோடையும் சம நிலையா பேசணும். இன்னைக்கு நீ இந்த நிலையில இருக்க, நாளைக்கு எந்த நிலையில நம்ம இருப்போம் தெரியாது. அதனால சோ we are down to earth எப்போதுமே. அவருடைய படங்கள் எல்லாம் நீங்க பார்த்து அது உங்களுக்கு எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இல்ல அவர் படம் நடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பாக்குறது அப்படின்லாம் உண்டா? இல்ல ஆக்சுவலி அந்த மாதிரி எனக்கு தெரியல. போய் பார்த்திருக்கோம், நிறைய பார்த்திருக்கோம். ஷூட்டிங்னு போய் நாங்க பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் அப்படி ஃபுல்லா பார்த்தோம்னா நாங்க தேனிலவு 1 month நாங்க காஷ்மீர்லயே இருந்தோம். அப்ப we enjoyed. வைஜெயந்தி அக்காவோட நம்பியார் மாமாவோட எல்லாம் ஒரே ஃபேமிலியா நாங்க மிக்ஸ் பண்ணி 1 மாசம் சேர்ந்தே இருந்தோம். சோ அப்ப ஷூட்டிங் பார்த்துக்கோம். பட் எங்களுக்கு அது ஒரு அட்ராக்ஷனே கிடையாது. எங்களுக்கு அது இருந்தது. சினிமாக்காரங்க எல்லாரும் ஓடுவாங்க, எங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் இருந்தது. நீங்க ஓட போறீங்க, வீட்லயே ஒருத்தர் இருக்கிறப்பையும் ஈஸியா பழகிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிட்டு இருந்திருக்கும். தமிழ் வாணன், சந்திரபாபு எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க, அவங்களெல்லாம் பழகி இருக்கும். அதை ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. வெளியில அப்பாவோட வெளியில போனா ஒரே கூட்டம் அப்படியே சுத்திடும். அப்பாவோட ஷர்ட்டை புடிச்சுன்னு நானும் எங்க அக்காவும் போவோம். ஏன்னா தங்க எல்லாம் கொஞ்சம் பல வருஷம் கழிச்சு பிறந்தாங்க. அப்புறம் நாங்க எங்க அம்மா செதறிடுவோம். உடனே 3 பேரும் ஒரு மூலையில நின்னுப்போம். அப்பா சொல்லுவா வைஃபும் குழந்தைங்க எங்க இருக்காங்க, பத்திரமா கார்ல கொண்டு போய் விடுன்றாரு. அப்படி ஒரு மாப் மாப் பண்ணிடுவோம் அப்பாவை. So we enjoyed different வேலை, அதெல்லாம் நாங்க என்ஜாய் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உங்களுடைய சக்சஸஸ் அல்லது உங்களுடைய அந்த வளர்ச்சி அத உங்க அப்பா எப்படி பார்த்து என்ன மாதிரி உங்களோட இன்டராக்ட் பண்ணிருக்காங்க? அது எனக்கு ரொம்ப ஹாப்பி தட் அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப பெருமைப்பட்டது. நான் முதல் சோதனை குழந்தை. அந்த பொன்னா ராமமூர்த்தி எங்க அப்பாவோட ஆர்டன் ஃபேன். ரொம்ப வருஷமா எங்க அப்பாவோட ஃபேனு. எங்க அப்பா அம்மாவை அண்ணா மண்ணின்னு தான் கூப்பிடுவாங்க. சோ அவங்களுக்கு என்னால இந்த மாதிரி ஒரு மகத்தான செயல் பண்ண முடிஞ்சது. ஐ ஷுட் ஒன்லி தேங்க் காட். ஏன்னா எங்க அம்மா அப்பா வீட்டுலதான் அவளுக்கு வளகாப்பே பண்ணி, நாங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துல, அவளை ஹாஸ்பிட்டல் நான் வெளியிலேயே விடல, அங்கதான் வளகாப்பு நடந்தது. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் தொட்டில் சாமி எல்லாத்துக்கும் அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டின்னு போனேன். என் கூட ஒர்க் பண்றவங்க எல்லாரையும் டான்ஸ் எடுத்துட்டு அங்க போய் குற்றாலத்தை குளிச்சு எல்லாமே பண்ணினோம். அவங்களும் எங்களுக்கு ரொம்ப அந்த ஹோல் ஸ்ட்ரீட்டே கொண்டாடினாங்க. ஒருத்தர் வீட்டை ஒரு டிஷ் பண்ணி எங்க ரொம்ப நல்லா பாத்துனாங்க.
இப்பதான் அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தையும் பிறந்தாச்சு. அது வந்து அதையும் பப்ளிசைஸ் பண்ணினேன். ஏன்னா அவன் சோதனை குழாய் குழந்தை அப்நார்மல் இல்ல, எல்லாரும் மாதிரி நார்மல். அது மக்களுக்கு உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லா பேப்பர்லயும் டிவிலயும் வந்தது. நீங்க ரைட் த்ரூ தி லைஃப் ரொம்ப பிஸியான ஒரு டாக்டரா இருந்திருக்கீங்க. உங்களுடைய குழந்தைகளை வளர்க்கறதுல உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டம் இருந்தது? என் பொண்ணை மட்டும் கிட்டுறதுங்க, நான் அனாதையா வளர்த்தேன் எங்க அம்மான்னு சொல்லிடுவா. பட் அவ குழந்தைல நான் ஃபுல்லா பாத்துக்கிறேன். என் பசங்களுக்கு வந்து ஐ டிட் எது முக்கியமோ, அதாவது ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது, ஸ்கூல்ல இருந்து கூட்டிக்கிறது, அதெல்லாம் பண்ணி சாப்பாடு கொடுக்கறது, குளிப்பாட்டுறது எல்லாம் நான் பண்ணினேன். அண்ட் எவ்வளவு டயர்டா நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்தா கூட அவ 2 பேரும் ஓடி வருவா என் ஹார்ன் சத்தம் கேட்டுட்டு. உடனே அவங்களை கூட்டிட்டு உடனே இங்க போகணும் அங்க போகணும் இது பண்ணா உடனே கூட்டின்னு போவேன். அவங்களுக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறப்போ நீங்க வரணும்னு எதிர்பார்ப்பாங்களே, அப்ப என்ன பண்ணுவீங்க? நான் முடிஞ்ச மட்டும் நான் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். இப்போ என்னோட பெண்ணுக்கு அந்த நிலைமை தெரியும். இப்ப 3 குழந்தை அவங்க தாயாகிறப்ப அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க குழந்தையா இருக்கிறப்ப அது அவங்களுக்கு புரியவே புரியாது. நான் முடிஞ்ச மட்டும் நான் as a duty as a mother though 12 hours ஒர்க் பண்ணா கூட அவங்களுக்கு அந்த முக்கியமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். என் பையனுக்கு நான் அவங்க சிதம்பரத்துல நான் மெடிக்கல் காலேஜ் அனுப்பிச்ச போது நான் போய் அவங்களை செக் பண்ணிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி குடிக்கிறாங்களா, ட்ரக்ஸ் எதான் இருக்கா எல்லாம் போய் செக் பண்ணிருக்கேன். அந்த டைம் I could bring them back to ராமச்சந்திரா. உடனே அந்த டொனேஷன் ஃபீஸ் கட்டி அவளை திருப்பியும் கொண்டு வந்துட்டேன். அவ டெய்லி வீட்ல இருந்தா ஹாஸ்பிட்டல் போயிட்டு மெடிக்கல் காலேஜ் போயிட்டு வருவாங்க. அது கூட நான் கடவுள் கிட்ட சொல்லிடுவேன், இங்க இருந்து ட்ரங்க் ரோட்ல போறாங்க ஓட்டிட்டு 2 பேரும், கடவுளே வேணாக்கா அவங்க உன்னோட குழந்தைகள் வீட்டுக்குள்ள வந்துட்டு என்னோட குழந்தைகள்னு சொல்லி அவர்கிட்ட மொத்தமா ஒப்படைச்சிடுவேன். ஏன்னா ட்ரங்க் ரோடு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆயிடும். சோ ஐ ஜஸ்ட் சரண்டர் டு தி ஆல்மைட்டி. அப்படி விட்டுறது. அவங்களுக்கு என்னென்ன எசென்ஷியலோ அது எதுலயுமே நான் தவறினதே கிடையாது. ஷெட்யூல் இருந்தாலும் குழந்தை வளர்ப்புல வந்து ஏன்னா டாக்டர் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறது. அதே டியூட்டி மை கிராண்ட் சில்ட்ரன் ஐ என்ஜாய் வித் தெம். நான் யங்கா இருக்கேன்னா என் கிராண்ட் சில்ட்ரன் ஐ மிக்ஸ் வித் தெம். அவளோட ஏஜுக்கு போயிடுவேன். அப்புறம் யூஸ்வலி யங் பீப்புளோட ஐ மிக்ஸ் மோர் தென் ஓல்டர் பீப்புள் கூட விட. And I enjoy life. I go for swimming, I go to the parlor, I go for movies. எல்லாம் என்ஜாய் பண்ணுவேன். ஒன்ன கூட மிஸ் பண்ண மாட்டேன் லைஃப்ல. I make time. So that in the life because I'm very organized. நான் எதையுமே தேட வேண்டாம். இப்ப சிசர்ஸ்னா என் பேரன் பேத்தி கூட எங்க இருக்குன்னு தெரியும் எல்லாமே. அண்ட் ருட்டீனா காலம்ல இருந்து நைட் மட்டும் the driver will know this is அம்மா's routine. இப்படிதான் சுவாமிக்கு பூ போட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த கீழே ஓபி முடிச்சிட்டு அப்புறம் தியேட்டர்ல போயிட்டு டெஸ்ட் பேபிக்கு போயிட்டு திருப்பி ஈவினிங் வந்து இப்படிதான் வருவேன்னு சொல்லிட்டு யாராவது நேர்ல கூப்பிட்டா ஒரு ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணது கிடையாது. என்ன நான் பாத்துக்க தவறினது இல்ல. எது பெஸ்ட் மூவின்னு சொன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் போய் அதை பாத்துருவேன். ஐ மேக் டைம் அண்ட் ஒன்லி ஈவினிங் ஷோ நைட் ஷோ எனக்கு தூக்கிடுவேன். அதனால அதுக்கெல்லாம் ஒன்ன கூட மிஸ் பண்ணது இல்ல. ஐ மேக் டைம் அண்ட் எல்லாத்தையுமே நான் வந்து நாமனே பண்ணணும்னு பண்ண மாட்டேன். டிரைவருக்கு ஒரு ஜாப், என் கூட ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஜாப், டாக்டருக்கு ஒரு ஜாப், எல்லாம் நான் போன் பண்ணி இவ்வளவு 10 விஷயம் முடிக்கணும்னா 10 விஷயம் 10 பேருக்கு சொல்லி நான் முடிச்சிடுவேன். எனக்கு எக்ஸ்ட்ரா 5 விஷயம் வச்சிருப்பேன். அது இன் பிட்வீன் கேசஸ் ஐ ஃபினிஷ் இட் ஆஃப். நான் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்கறது, மேகசின்ஸ்க்கு எழுதுறது, ஏதாவது இப்ப நாளைக்கு டெல்லியில போய் நான் டாக் பண்ணணும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்றது எல்லாம் இன் பிட்வீன் இன்டர்வியூ நான் பண்ணிடுவேன். எதையுமே மிஸ் பண்ண மாட்டேன். அண்ட் ஐ வாண்ட் பெர்ஃபெக்ஷன் இன் எவ்ரிதிங். ஐ வாண்ட் டு பி வெரி பெர்ஃபெக்ட். வண்டர்ஃபுல். நல்ல ரொம்ப டீடைல்டா உங்களுடைய கேரியரை பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அது பிளான்டா, அது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த சிங்கிள் மைண்டட் அந்த ஒரு ஃபோக்கஸ் இந்த ஃபீல்ட்ல நான் வந்து அதை ஈவன் இன்ட்ரோடியூஸ் பண்றது இங்க இந்தியால ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஒரு நிஜமாவே ஒரு இன்ஸ்பிரேஷன். தேங்க்ஸ் a lot. It's a pleasure talking to you. Thank you so much.